பொதுவாக காலை உணவு தவிர்ப்பதால் என்னதான் நம் உடலில் மாற்றம் நிகழும்? உணவு எப்பதான் எடுப்பது, எவ்வளவுதான் எடுப்பது, எத்தனை முறைதான் எடுப்பது, எப்படிதான் எடுப்பது என்ற பல்வேறு கேள்விகள் நம் மண்டையை போட்டு குடைந்து கொண்டே இருக்கும். இப்போ மார்னிங் ஃபுட்டு நிறைய பேர் தவிர்க்கிறது உங்களுக்கு பல்வேறு கெடுதல்கள் உண்டாக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா எச்சில் வெளியில துப்புவோம். அந்த எச்சிலில் பல்வேறு வகையான மூலக்கூறுகள் இருக்கு. அது பாக்டீரியாவை கில் பண்ற ஒரு என்சைம் இருக்குது. டைஜஷனை கன்வெர்ட் பண்ற ஒரு அமைலேஸ்ன்ற ஒரு என்சைம் இருக்குது. அது போன்று உங்களுக்கு பைகார்பனேட்ஸ் நிறைய இருக்கு. இது போன்ற திரவியங்கள் நம்மளோட எச்சில் சுரப்பில் இருக்குது. ஸோ எச்சில் முதற்கட்டமாக உங்களுக்கு அத்தியாவசிய ஜீரண பொருளாக இந்த இருக்கிறது. ஸோ இது எல்லாமே லைபேஸ் ஆக்டிவிட்டி, அமைலேஸ் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு டைஜஷனுக்கு உங்களுக்கு அந்த 2வது கட்டத்தை டைஜஷன் எடுத்துட்டு போகும். சிறுகுடல் மூணாவது கட்ட டைஜஷன் எடுத்துட்டு போகும். உங்கள் உடலில் உள்ள செல்கள் இயங்குவதற்கு, உங்களோட செல்கள் நீங்க பார்க்கிறது, மூச்சு விடுறது, நுரையீரல் இயங்க வேண்டும், இருதயம் இயங்க வேண்டும், கிட்னி இயங்க வேண்டும், குடல்கள் இயங்க வேண்டும், தசை நார்கள் இயங்க வேண்டும், நரம்புகள் இயங்க வேண்டும். இதெல்லாம் இயங்குறதுக்கு தேவை கலோரி. நம்ம அது உணவில் இருந்து தான் கிடைக்கிறது. நாம் உணவை சரியான நேரத்தில் எடுக்கவில்லை என்றால் இதுக்கெல்லாம் எனர்ஜி கிடைக்காது போயிடும். ஸோ பாத்தீங்கன்னா, மார்னிங் நம்ம எழுதுக்கிறோம், ஃப்ரெஷ்ஷா நம்ம பிகின் பண்றோம் அந்த டேவை. நமக்கு உணவு உள்ள போன உடனே எனர்ஜி கன்வர்ஷன் நடந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும் போது அது கொடுத்து விடுகிறது. எடுக்கவில்லை என்றால் என்ன? எடுக்கவில்லை என்றால் இப்ப எம்டியா ரொம்ப நேரம் நீங்க வயிறு இருந்ததுன்னு வச்சுங்க. இந்த எம்டியா வயிறு ரொம்ப நேரம் இருக்கும்போது அமிலம் அங்கதான் சுரங்கிறது. நார்மலா அது சுரந்த உடனே பிஹெச் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆசிட் தான் நம்ம ஸ்டமக்ல சுரக்கிறது. 1.8 சொல்லுவார்கள் பிஹெச்சோட அளவு. ஆனால் அந்த 1.8 நீங்க ஜஸ்ட் எடுத்து நீங்க கீழே டேபிள் எல்லாம் எடுத்துடும். ஆனால் அது வெளி உடனே அது அல்கலைனா மாறி விடுகிறது. அங்க இருக்கும் பல்வேறு திரவியங்கள், மியூக்கஸ், இது எல்லாமே அதை ப்ரொடெக்ட் பண்ணி நியூட்ரல் பண்ணி விடுகிறது. சப்போஸ் நம்ம உணவு சரியா எடுக்கவில்லை என்றால் அந்த ஒரு ஆசிட் உங்களோட ஸ்டமக்கோட அந்த லேயர்ஸை டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன நடக்கும்னா அல்சர். பல நாட்களாக காலை உணவு தவிர்த்தால் உங்களுக்கு இந்த உணவு குழாயிலிருந்து வயிறு பகுதி வரைக்கும் உங்களுக்கு அல்சர் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ உங்களுக்கு அந்த ஃபுட்டு கார்போஹைட்ரேட் கன்வர்ஷன் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிட்டு இன்சுலின் அது மேல ஆட் பண்ணி, ஸோ அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்டோர் பண்ணி எனர்ஜி கன்வர்ஷன் கொஞ்சம் கொடுக்குற இந்த ப்ராசஸ் நடக்கிறது எல்லாமே தடைப்படும். இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட கணையம் சொல்லுவாங்க, பான்கிரியாஸ்ன்னு சொல்லுவாங்க, குட்டி லிவர்ன்னு சொல்வார்கள் பான்கிரியாஸ். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க காலை உணவு எடுக்கவில்லை என்றால் இனற்றின் ஒரு கெமிக்கல்ஸ் அங்க உற்பத்தி ஆகிறது. அதுதான் உங்களுக்கு சர்க்கரை வியாதியை உற்பத்தி கொடுக்கிறது. சோ நீங்க நிறைய நாள் நீங்க உணவை எடுக்கவில்லை என்றால் சர்க்கரை வியாதி என்ற ஒரு டிசீஸ்க்குள்ள நீங்களோ ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரி ஆயிருங்க. சோ அதை மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க ஃபுட்டு ஒரு லாங் பீரியட் ஃபுட்டு எடுக்கல, ஒன்னு அல்சர் வரும்னு சொல்லிட்டீங்க, இன்னொன்னு டயபெட்டிஸ் சான்சஸ்ன்னு சொல்லிட்டீங்க. ஸோ எனர்ஜி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கலன்னு. ஸோ உங்களோட செல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செயலிழந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லோவா, பேட்டரி ஸ்லோ ஆன மாதிரி தான் வேலை செஞ்சிருப்பீங்க. நீங்க வேலை செய்வீங்க, ஆனாலும் பேட்டரி ஸ்லோ ஆனா அந்த லெவல்ல தான் வேலை செஞ்சீங்க. இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்னா, அந்த ஆசிடு இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடலுக்கு போகும்போது சிறுகுடல் நன்றாக வேலை செய்வதற்கு அதுக்கு உள்ளே நல்ல பாக்டீரியாக்கள், பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாக்கள் அந்த சிறுகுடலிலும் அந்த பெருங்குடலிலும் இருக்கும். இது முற்றிலுமாக அழிந்துவிடும். ஸோ சிறுகுடலை நோக்கி இந்த அமிலத்தன்மைகள் போகும் பொழுது ஸோ அங்க இருக்கிற அந்த பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு விட்டுறதுனால் என்ன ஆகுதுன்னா ப்ரொடெக்ஷன் லாஸ்ட். ஸோ ப்ரொடெக்ஷன் போயிட்ட பிறகு நீங்க அந்த சிறுகுடலோட தன்மை மாறிவிடும், ஜீரணம் சரியா எடுக்காது. அடுத்த வேலை ஃபுட்டு சாப்பிடும்போது வயிறு ப்ளோட்டடா இருக்கும், மோஷன் சரியா போகாது, வயிறு எல்லாம் திம்முன்னு இருக்கும், ஏப்பங்கள் நிறைய வரும், கேஸ் ஏப்பங்கள் நிறைய வரும், டைஜஷன் ப்ராப்ளம் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகிவிடும்.
இப்போது நல்ல பாக்டீரியாக்களை நீங்கள் மிகவும் ரீபில்ட் பண்ணி அதை குடலுக்கு கொண்டு வர்றதுக்கு வெகு நாட்கள் ஆகிவிடும். ஸோ தினம் அன்றாடம் சராசரியாக 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை உங்களோட வயிற்றுக்கு நீங்கள் உணவை அளித்தாக வேண்டும். அப்படி இருந்தால்தான் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் நாம் பார்த்து கொள்ளலாம். ஸோ நீங்க அட்லீஸ்ட் என்னால சாப்பிடவே முடியலன்னா அட்லீஸ்ட் இப்போ நம்ம ரொட்டீன்ல நிறைய இந்த இதுவெல்லாம் சொல்லுவாங்க, மிக்சடு இந்த கஞ்சி மாவு, சத்து மாவு கஞ்சி, அது போன்ற நிறைய பேர் எடுப்பாங்க. கார்போஹைட்ரேட் உணவு நிறைந்ததோட சேர்த்து இதையும் நீங்க கம்பைன் பண்ணி ஃபுட் எடுத்துக்கிட்டீங்களா, ஸோ பேசிக் எனர்ஜி ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்து விடும். இது போன்ற பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபட்டு விடலாம். சிறந்த உணவு காலை உணவு. இரவில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலை உணவு நல்லா ஸ்கிப் பண்ணிடுவாங்க, மதியம் கொஞ்சம் அப்படியே ஆல்டர்டா எடுத்துப்பாங்க கிடைச்சது, நைட்டு தான் எல்லாமே எண்ட் ஆஃப் த டேல ஃபுல் அப் பண்ணுவாங்க. இரவில் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனால் இரவில் அதிக உணவு எடுப்பதை தவிர்க்க வேண்டும். காலையில நல்லா சாப்பிடுங்க, மதிய ஃபுட்ல நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துங்க, நைட் ஃபுட்டு கணிசமா குறைத்து விடுங்கள். இது மூன்றும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணா டைஜஸ்டிவ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நீங்கள் உங்கள் சந்தித்து கொண்டிருக்கும் ஜீரண பிரச்சனைகள் எதுவும் உங்களை சேராது. நன்றி.